Hi guys, welcome to Crypto Roland. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு சீரிஸ் வீடியோ இது. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு மைனிங் ரிக் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அண்ட் இந்த காம்பனன்ட்ஸ் எப்படி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நம்ம RX 6600 XT அப்படின்ற கார்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ண போகிறோம். அண்ட் அதோட ஹேஷ் ரேட் என்ன, அதோட எவ்வளோ பவர் கன்சப்ஷன் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ கம்ப்ளீட் சீரிஸ் வீடியோ இது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன அண்ட் இது வந்து நம்மளுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது அண்ட் எவ்வளோ காஸ்ட் நம்ம இது பட்ஜெட் வந்து இதுக்கு செலவு பண்ணலாம், ஒரு பட்ஜெட் ரிக்குக்கு வந்து என்ன அப்ராக்சிமேட் டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு ஆகும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து PSU பவர் சப்ளை யூனிட் இது. அண்ட் இது வந்து ஒரு டிஸ்பிளே, இது வந்து தேவை கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டலேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறதுக்கான ஒரு டிஸ்பிளே இது. ஸோ இது வந்து இதுதான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள்ட்ட எக்ஸாக்டாக ஒரு மானிட்டர் இருக்குது, வீட்டில் ஆல்ரெடி ஒரு மானிட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு சும்மா இந்த எனக்கு வேலை ஈஸியாக நடக்கும், நிறைய ரிக் மேனேஜ் பண்ணுறதுனால வந்து இந்தமாரி எக்ஸ்ட்ராவாக சின்னதாக ஒரு டிஸ்பிளே யூனிட் நான் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் கார்டு. மினிமம் வந்து இப்போ நீங்கள் GPU பேஸ்டு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மைனிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு GPU உங்களுக்கு வந்து தேவை. ஸோ அந்த ஒரு GPU வந்து நம்ம வந்து இப்போ RX 6600 XT வாங்குகிறோம். அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு இன்னும் இப்போ நீங்கள் NVIDIA சைடு நீங்கள் போனீங்கன்னா 1660 இருக்குது. அதே மாதிரி வந்து RTX 2060 அதுமாரி நிறைய பேசிக் சீரீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸ் தான் அது. அண்ட் இந்த கார்டு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து போட்டு இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கடைசியாக ஒரு வீடியோவில் நான் மற்ற இதே மாதிரி பேசிக் கார்ட்ஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன ஹேஷ் ரேட் டிஃப்ரென்ஸ் வருது, எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படின்றது சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் இருக்கிறது வந்து இது வந்து மதர் போர்டு. அண்ட் இங்கே இருக்க 2 ஸ்டிக் வந்து ரேம்ஸ் இது. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ப்ராசஸர் CPU அப்படின்ற ப்ராசஸர் இது. இது வந்து SSD NVMe SSD. அண்ட் ஸோ இப்போ இதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எத்தனை உங்களுக்கு PCI Express ஸ்லாட்ஸ் இங்கே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் இது வந்து ஃபுல் சைஸ் 16x PCI ஸ்லாட் இது. இது வந்து 4x இது. ஸோ இந்தமாரி எத்தனை ஸ்லாட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் 1 2 3 4 5 6 கிராஃபிக் கார்ட்ஸ், இந்தமாதிரி 6 கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து இந்த ஒரு மதர் போர்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மைன் பண்ணலாம். இப்போ இதுவே வந்து மொத்தம் 3 தான் இருக்குது 4 தான் இருக்குது அப்படின்னா 4 கிராஃபிக் கார்டு தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மதர் போர்டு வாங்குறப்ப நீங்கள் பார்க்குற வெரி ஃபஸ்ட் விஷயம் வந்து எத்தனை PCI Express ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் வந்து இந்த மதர் போர்டு வந்து AMDயா இன்டெலா அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னோடய சாய்ஸ் வந்து முக்கால்வாசி இன்டெல் இருக்கும். ஒரு ரீசன் வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி. அண்ட் நீங்கள் ஒருவேளை இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது CPU மைனிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து லெட்ஸே இப்போ சியா பிளாட்டிங் பண்ணுறீங்க, அந்தமாதிரி ஏதாவது ஒரு CPU பேஸ்டு ஒர்க் அந்த மிஷினில் பண்ணுறீங்க அப்படின்னா AMD பாருங்கள். இல்லைனா வந்து இன்டெல்லில் வந்து செல்ரான் இல்லைனா i3 ப்ராசஸர் வந்து வில் ஹேவ் த லோவஸ்ட் பவர் கன்சப்ஷன். ஸோ இது என்ன இந்த ஹோல் மைனிங் ரிக்கோட உங்களோட ப்ராஃபிட்ஸ் எதில் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எவ்வளோ கம்மியாக பவர் நீங்கள் வந்து ஓவராலாக ஃப்ரம் தி வால் வந்து கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களோட மைனிங்கோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் எல்லா காம்பனண்ட்லையுமே வந்து பவர் எஃபிஷியன்சி, பவர் எது எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 ஐட்டம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணால் இது ஒரு கம்ப்யூட்டர், இது வந்து இப்போ ரன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், இங்கே ரேம் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் கிராஃபிக் கார்டு கூட தேவையில்லை. இதில் வந்து ஆன்போர்டு HDMI அவுட் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். ப்ரிட்டி மச் யூ கேன் ஸ்ட்ரைட் அவே ஒர்க். ஒரு மதர் போர்டு ஒரு கீபோர்டு அண்ட் ஒரு மவுஸ் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து GPU. ஸோ GPU வந்து இட்ஸ் சாய்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று AMD இல்லைனா NVIDIA இருக்கும். அண்டு என்னோடய சாய்ஸ் வந்து எப்போவுமே NVIDIA வந்து இட்ஸ் பிட் மோர் ஸ்டேபிள் அண்ட் எஃபிஷியன்ட் மைனிங் கார்டு அப்படின்னு சொல்லுவேன் கம்பேர் டு AMD. ஏன்னா AMD வந்து நான் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து OC செட்டிங்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. அண்ட் விண்டோஸில் ரொம்பவே ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஹைவான் ஸ்டெபிலிட்டி ஓகே, பட் ஹேஷ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒரு குயிக்காக வந்து ஒரு AMD கார்டு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரன் பண்ணி அதை வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி அஸ் NVIDIA. ஸோ NVIDIA பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ரிக் போட்டிங்க அப்படின்னா அது பாட்டு குழந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம AMD வந்து மேனேஜ் பண்ண முடியாது. பட் எனிவே, ஸோ இது வந்து ஒரு புது கார்டு. ஸோ வில் ட்ரை இட் அவுட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த கார்டு வாங்குறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பார்க்குறது வந்து இது எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, பவர் கன்சப்ஷன் எவ்வளோ, அண்ட் எவ்வளோ காஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து ஒரு 50,000 வாங்குறீங்க, அது ஒரு நாளைக்கு வந்து லெட்ஸே வந்து
100 சம்பாதிக்குது அப்படின்னா அதை நீங்கள் டிவைட் பண்ணணும். லெட்ஸ் சே அரௌண்ட் 50,000 டிவைடட் பை 100 டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை நாளில் வந்து நீங்கள் போட்ட 50,000 உங்கள் கைக்கு வரும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கணக்கு கிடைக்கும். பட் ரிமெம்பர், இதில் நீங்கள் வந்து பவர் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து வால்லேருந்து பவர் இப்போ எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கீங்க, இது எவ்வளோ தூரம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து. ஸோ அப்போ அந்த கரண்ட் பில் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ண நாட்கள் வந்து லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு 100 நாளோ 200 நாளோ வந்து அந்த 50,000 எனக்கு வந்துடும் அப்படின்னா அதுலேருந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 70 நாளோ 80 நாளோ வந்து இருக்கும். ஏன்னா அந்த பவர் சப்ளை நம்ம வந்து கழிக்கணும். ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஜிபியூ சூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ரெஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் வந்து இது நீங்கள் வெறுமையாக மைனிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கன்ஃபிகரேஷன் தான். ஸோ இதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 ஜிபியூ ரால் நான் எப்போவுமே போட மாட்டேன், எனக்கு சும்மா 1-2 ஜிபியூ வச்சு தான் நான் மைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ பிசி எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ் வச்சு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக இருக்கும் விலை. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மதர் போர்டு வந்து கம்மி பிசிஎஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ் வச்சு வாங்குறது வந்து இட்ஸ் பிட் மோர் சீப்பர். அதேமாரி இன்டெல் வர்சஸ் ஏஎம்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து இன்டெல் அண்ட் ஏஎம்டி ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எது ப்ரிஃபரன்ஸ், அதை நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. முக்கால்வாசி இன்டெல்னால் உங்களுக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து NVMe SSD. அண்ட் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த M2 SATA ஸ்லாட்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த ஸ்லாட்டு இருக்கிற மதர் போர்டுனா நீங்கள் இந்த SATA SSD வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லைனா வந்து ரெகுலர் SATA போர்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ரெகுலர் SATA நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் இதை வாங்கிட்டு இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து மச் பெட்டர். ஏன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ரிக் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஒயர்ஸ் அங்கேங்கன்னு போயிட்டுருக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த சட்டாவில் நீங்கள் வந்து SSD கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பவர் சோர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அது வந்து SATA கனெக்டர் இருக்கும், விச் இஸ் லைக் நாட் அ சேஃபஸ்ட் ஒன். அதனால் வந்து ஐ வுட் சஜஸ்ட் NVMe அப்படின்றவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கேமிங் ரேமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்குறது இந்த FSB அப்படின்றது தான், ஃப்ரண்ட் சைஸ் பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா DDR4 3200 FSB. ஸோ 3200 FSB வந்து இட்ஸ் ப்ரிட்டி டீசென்ட். அண்ட் இதோட நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2600 நினைக்கிறேன். ஸோ பட் 3200 FSB வந்து இட்ஸ் ரியலி குட். ஏன்னா இந்த ரேம் வந்து நீங்கள் அடுத்தது கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணலாம், கேடுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் வந்து சியா பிளாட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3200 FSB வந்து லாட் மோர் ஃபாஸ்டரு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ எத்தேரியம் சில காயின்ஸ் வந்து மைன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டிக் ரேம் வந்து சார்ட் ஆஃப் லைக் நெசசரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹேஷ் ரேட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குறப்ப இந்த 3200 FSB வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் சில ரேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து சில ஃபேன்சியாக வந்து மேலே வந்து சில கவரேஜஸ்லாம் இருக்கும். அது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒன்றும் பெருசாக அது எஃபெக்டிவாக ஒன்றும் பண்ணாது. சிலது வந்து சின்ன சின்ன கூலிங் கேஸ் மாரிலாம் இருக்கும். பட் ரேமை பொறுத்த வரைக்கும் எனி ரேம் நீங்கள் வாங்கினாலும் இட் கம்ஸ் வித் வாரண்டி ஆஃப் லைக் அரௌண்ட் லைஃப் டைம் வாரண்டினா 6 to 7 years வரைக்கும் தே லாஸ்ட். ஸோ அதனால் இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. அண்ட் கேமிங் மிஷின்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரேம் வாங்குறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. வெரஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் தே போத் ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஹேஷ் ரேட். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் FSB வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 3200 FSB, இதுவும் 3200 FSB. இட்ஸ் ஒரு கேமிங் ரேம். இது மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டியிருக்காங்க. அண்ட் அதர் திங் கைஸ், பிஃபோர் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வீடியோ, ஸோ இதில் வந்து இந்த மேலே இருக்க இந்த ஸ்டிக்கர் வந்து இது தேவையில்லை, இது வந்து ஹீட் ஆனால் உருகிடும் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது நிறைய ஆன்லைனில் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மார்க்கே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டூ நாட் ரிமூவ்னு சொல்லியிருக்கும். அதனால் இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடாதீங்க. அதேமாரி இந்த ரேம்லேயும் வந்து இந்த கவரேஜ் ரிமூவ் பண்ணிடாதீங்க. இது ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது நீங்கள் எப்படியே போட்டாலும் ரேம் will just work just fine. ரேம் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஸோ அதனால் will be okay. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். நம்ம வந்து இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்றது. அண்ட் ஃபைனலி வந்து பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டி வாங்குங்க. ஏன்னா இதில் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எரியாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து இந்த பிஎஸ்யூவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பவர் சர்ஜஸ் நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த பிஎஸ்யூ வந்து வில் சேஃப் கார்ட் யுவர் காம்பனன்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் இதில் செலவு பண்ணுறதுல
கம்மி பண்ணாலும் ஓகே, மதர் போர்டு இதில் ஏதாவது கம்மி பண்ணாலும் ஓகே. பட் இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிஎஸ்யூ வந்து 10 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி கொடுப்பாங்க. அண்ட் லொக்க பிஎஸ்யூலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம், 6 months, 3 months அப்படி தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் வாங்குறப்ப இது ஏற்கனவே நான் பிஎஸ்யூ பற்றி வந்து ஆஸ்க்ரகுலன் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன ரேட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎஸ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கோல்டு ரேட்டடு, கோல்டு, பிளாட்டினம் அந்தமாரி டிஃப்ரெண்ட் ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 80 கோல்டு வந்து கோல்டு ப்ளஸ் அப்படின்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் எஃபிஷியன்ட். முக்கால்வாசி நான் வாங்குறது எல்லாமே அதுதான். ஸோ தே ஆர் வெரி குட் எஃபிஷியன்ட் ஒன்ஸ். நம்ம பிஎஸ்யூ பற்றி இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். I think that's about it guys. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் தான் பேசிக் காம்பனன்ட்ஸ் நீங்கள் ஒரு ரிக் அசம்பிள் பண்ணுறதுக்கு. அண்ட் let's move on to the next video. Thank you.